எனக்கு ஒரு கொத்த பாருங்க. அடி காலையிலே இந்த எறும்பு கிட்ட கொண்டாந்து ஊர்ற மாதிரியே இருக்கு. லாஸ்டா போட்டுக்கலாம், உப்புக்கு நமக்கும் ஏக பொறுத்தங்கிறதுனால. கீழே அடிக்கப்பில் வந்து மதுரை தான் அவ்வளோ ஸ்பீடாக ஒரு டேர்னிங்கு அந்த அப்படி டேர்ன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மாம்மா ஏன் வீடியோ போடல, எதுக்கு வீடியோ போடல, ஒரு ஷார்ட்ஸ் போட்டாலுமே முதல்ல ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிவிட்டு நீ தொடங்குமா அப்படிங்கிறீங்க. சில பல காரணங்களால் என்னால் வீடியோ போட முடியல. அதாவது அதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எனக்கு ஏதாவது ஒரு மாதிரி மைண்டு அப்செட்டாக இருந்ததுன்னா வீடியோ போட மாட்டேன். ஏன் அதை போட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாக இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு விட்டுருவேன். அதனால தான் போட முடியல. இன்றைக்கி வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு இதை வச்சு கொடுப்போம். ஸ்நாக்ஸுக்கு ஒன்றுமே இல்லை, சரி இதை வச்சு கொடுப்போம் அப்படின்ட்டு பறிக்க வந்தோம். மேலெல்லாம் இருக்குது. இதுதான் ஒரு கொத்து அப்படியே இருந்துச்சு. இதில் இங்கே பாருங்கள் எவ்வளோ எறும்பு பாருங்கள். இதை பாருங்கள், இதெல்லாம் தட்டணும், தட்டி விட்டாதான் அது அப்படியே கழுவிடும். அது வரைக்கும் நான் என்ன கடிக்காமல் இருக்கணுமே. ஒட்டிக்குது, கொத்தாக இருக்குது. இந்த மாதிரி மேலேயும் நிறையா இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பிஞ்சு இப்போ தான் வைக்கிது. அங்கெல்லாம் இருக்குது, அந்த சைடும் 2-3 இருக்குது. இப்போதைக்கு இது போதும். நம்மளோடது வந்து ரெட் கலர் இருக்குல்லங்க, அது கிடையாது. இது வந்து பெருசானாலுமே பெருசாக விட்டதில்லை. ஆனால் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தானே பெருசாகும், கொஞ்சம் கூட. ஆனால் அந்த ரெட் கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரி கலரே வந்ததே கிடையாது. அதனால் நாங்கள் வந்து இந்த இதுலேயே நாங்கள் பறிச்சிடுறது. இங்கே நிற்க முடியாது, எனக்கு கொத்தோட தூக்கிட்டு போயிடும். சரி வாங்க அங்கே போவோம். இன்றைக்கி வந்து உள்ள சாப்பாடு சமைச்சாச்சு. இது தயிர் சாதமும் ஊறுகாய் இருக்குது. அது கூட வந்து கத்திரிக்காய் தொக்கு இருக்கு இல்லையா, அதை செய்யலான் இருக்கேன். கொஞ்சம் தான் இருக்குது கத்திரிக்காய். பாருங்க, இது வந்து பாப்பா சாப்பிடாது, காவியாவும் தர்ஷனும் சாப்பிடுவாங்க. அன்றைக்கி சந்தைக்கு போனோம், இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்துச்சு. சரி அது நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். பாருங்க, எண்ணி பார்த்தா ஒரு 10 கத்திரிக்காய். அதுலேயே பொறுக்கி தாங்க எடுத்தாங்க பாருங்க. அதுலேயே ஒரு பூச்சி. இந்த கத்திரிக்காயெல்லாம் எண்ணெய் கத்திரிக்காய் செய்யும் போது டேஸ்ட்டாக இருக்கும். அது வீட்டு கத்திரிக்காய்ன்னு நினைக்கிறேன். இதில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இட்லி வேகுதுங்க, அப்புறம் வந்து மீன் குழம்பு இருக்குது, அதை வச்சு பசங்களுக்கு ஊட்டி விட்டுருவேன். அவ்வளோதான். மற்றபடி இன்னும் இந்த கத்திரிக்காய் தொக்கு மட்டும் தான் செய்யணும், பாக்கி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, நேற்று எனக்கு பிறந்த நாள். அதனால் உங்களுக்கு நிறைய பேர் அதை தெரிஞ்சுமே வந்து கமெண்ட் பண்ணிங்க. அது வந்து என் மேலே ரொம்ப பற்று உள்ளவங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நிறைய கமெண்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் எனக்கு காலையிலேருந்து பண்ணாட மாதிரி தான் கிடந்தேன். ஒரு 3:30 மணி வரைக்குமே குளிக்கல எதுவுமே பண்ணலை, அப்படியே தான் சும்மா உட்காந்துருந்தேன். இவங்க காலையிலேருந்தே திரிகிட்டு இருந்தாங்க, ஏந்திரி குளி அப்படின்னு. எனக்கு என்னமோ அது ஒரு மாதிரி மைண்டு சரியில்லாதனால அந்த இது என்னால் கொண்டு வரவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மணி போல் தான் குளிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போனான். அது ஏன்னா தம்பிக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு, அதனால் அப்படியே குளிச்சுட்டு சரி கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்ட்டு ஈவினிங் போல் தான் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தோம். ஏதோ போணுச்சு. 7 வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் ஏன் எனக்கு கேக்கு கோக்குலாம், ஏதோ அவங்க மனசு ஆசைக்காக ஒன்று தான். இந்த பிளாக் ஃபாரஸ்ட்டு வாங்கிட்டு வந்து நைட்டு 7:30-8 மணி இருக்கும், அந்த நேரத்துக்கு வெட்டணும். அதை முடிச்சுட்டு உட்காந்தா அங்கேருந்து ஃபோன் வருது. என் தங்கச்சிலாம் இங்கே தானே இருக்கா, வீட்டில் தானே இருக்கா, எங்கள் வீட்டில். அக்கா வா, ஒன்று சீக்கிரம் அம்மா வர சொன்னிச்சு அப்படின்ட்டு என்னான்னு போய் பார்க்குறேன். அங்கே ஒரு 1/2 கிலோ கேக்கு, அதுவும் பிளாக் ஃபாரஸ்ட்டு தான். அங்கேயும் வெட்டிட்டு அம்மா பாயசம் வச்சுருந்தாங்க. நைட்டு 8-9 மணிக்கு எங்கே போய் நான் பாயசத்தை குடிக்க. நேற்றைய தினம் ஏதோ சிறப்பாக போணுச்சு. கத்தியிலே அறியவே வராது, நல்லா அறியறதும் கோணல் மானையாக போயிடும். அது இந்த கத்தியை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குங்க. ஏதோ ஒரு மாடலாக காய்கறி வெட்டுற கத்தி மாதிரியா இருக்குது, ஏதோ ஒரு மாடலாக இருக்குது, அதனாலே எனக்கு பயமாக இருக்குது. மாடி விரவு வந்து கருவை விரவுலாம் வந்து தீர்ந்துருச்சுங்க. இப்போதைக்கு எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து இந்த மூங்கி கடி இருக்கும் இல்லையா, அது, அப்புறம் இந்த தென்னை மட்டை, பனங்கூடு, இதெல்லாம் தான் இருக்குது. அதனால் வந்து கொஞ்ச நேரத்துலேயே விரவுங்கிறது முடிஞ்சிருது. சரி ஃபஸ்ட்டு வந்து வெறும் சட்டி தான் போட்டிருக்கேன், சுடலை, இல்லை சூடு ஏறல. எள்ளும் அத்தையை கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வர சொன்னேன், போதும் இதுக்கு போதும். இது கத்திரிக்காவுக்கு வேர்க்கல்லையும் எல்லையும் வறுத்து அரைச்சி போட்டால் சூப்பராக இருக்கும்.
தோலோடையே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒன்றும் விஷம் இல்லை. கொஞ்சமாக எள்ளு போட்டுப்போம். இது வந்து வறுத்த அரைச்ச எள்ளு தான். இதுனா கருப்பும் இல்லாமல் வெள்ளையும் இல்லாமல் வறுத்த எள்ளு தான். இந்த எள்ளு பாருங்களேன், கருப்பும் இல்லாமல் வெள்ளையும் இல்லாமல் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் போட வேணாம், நம்ம கத்திரிக்காய் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால கசப்பு ஏறிடும். இந்த கத்திரிக்காய் வந்து இது இட்லிக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. வறுக்காத எள்ளு தான். பொரிய சத்தம் கேட்குதா? கத்திரிக்காய்ங்கிறதே அவங்களுக்கு அலர்ஜி. கத்திரிக்காவே அவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கு பிடிக்கும், தர்ஷனுக்கும் பிடிக்கும். குட்டிமாவும் சாப்பிடாது. குட்டிமாவும் இவங்களும் சாப்பாடு விஷயத்தில் ஒரே மாதிரிங்க. நானும் தர்ஷனும் சாப்பாடு விஷயத்தில் ஒரே மாதிரி. சரி, இது அப்படியே இருக்கட்டும். அப்படியே ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காயை போட்டுப்போம். எண்ணெய் ஊற்றி, இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது. எவ்வளோ அவசரம்னு இது பண்ணி விடுவோம் பாருங்க. குட்டிமாவுக்கு ஸ்கூல்லையே வந்து ரெட்டை ஜடை நீ போட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். கொஞ்சம் அவங்க என்ன மீன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, ஷார்ட் ஹேராக உள்ளவங்க வந்து போனி டைலும், கொஞ்சம் லாங் ஹேராக உள்ளவங்க ரெட்டை ஜடையும் போட்டு வரலாமா. அது எனக்கு தெரியாமல் டெய்லியுமே ஒத்த ஜடை தான் போல் இருக்குது அப்படின்ட்டு அப்படியே போட்டுக்கிட்டு இருந்தேன்னா, இப்போ வந்து ஒரு 2 வாரமாகவே ரெட்டை ஜடை தான் போட்டு விடுறேன். அவசரத்தில் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா ரெட்டை ஜடை ஒத்த ஜடையாக மாறிடும். குட்டிமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் இருக்குடா, எடுத்துடாடா சத்த. போடாப்பா சாப்பிட உட்காந்துது. போடாப்படா அது மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறா. அது இதில் எதுவுமே உப்புலாம் எதுவுமே போடலைங்க, ஏன்னா லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். உப்புக்கு நமக்கும் ஏக பொறுத்தங்கிறதுனால நான் போடல, லாஸ்ட்டாக போட்டுக்கலான்னு. இது மட்டுமே இந்த தொக்கு மாதிரி செய்யாமல் அப்படியே காரத்தூள் வெங்காயம் போட்டு அப்படியே இந்த ஃப்ரை பண்ண மாதிரியே தொட்டுக்கிட்டுலாம் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் பார்க்க எனக்கு ஆசையாக தான் இருக்கும். இந்த பாருங்க, நல்லா வதக்கி விட்டுட்டேன். நல்லா முறுக்குன்னு வதங்குற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் போட்டு டக்குடி புக்குடின்னு எல்லாத்தையும் போட்டு கிண்ட வேண்டியதான். வெயிடா, நன்றி. வைங்க. போங்க. 2 இட்லியும் 2 நிமிஷம்தான். இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லெண்ணெய் தான். நிறைய பேருக்கு செய்ய தெரியும். என்ன ஒரே புகை மூட்டமாக தெரியுது. நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க. இந்த பாருங்க, இவ்வளோ பெரிய பாட்டிலில் இந்த அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். இதில் வந்து கடுகு போட்டுப்போம். சட்டி கருப்பு சட்டிக்கு ஒன்றுமே தெரில. கடுகு, அதுக்கப்புறம் வந்து ஜீரகம், அது வந்து கொட்டிடுச்சு. அதில் வந்து பெருஞ்சீரகம், கொஞ்சமாக மிளகு இருந்து போட்டுக்கலாம். மிளகு நாங்கள் பெப்பர் பவுடராக அரைச்சி வச்சதுனால மிளகு இல்லை. இப்போ வந்து வெங்காயம் போட்டுப்போம். தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த பாருங்க, ஏன்னா வந்து நம்ம புளி கொஞ்சம் வந்து ஊற்றுவோம் இல்லையா, அதனால் இந்த அளவுக்கு போடுறேன். வேணும்னா பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். அந்த எள்ளும் வேர்க்கடலையும் வச்சுருந்தேன்னா, அதை பாருங்க, தண்ணிலாம் இதில் ஊற்ற வேணாம். ஏன்னா நம்ம வேர்க்கடலேருந்தே அந்த எண்ணெய் வரும் இல்லையா, அதனால் வந்து அதோடைய 2மே எண்ணெய் பொருள் தான். எள்ளும் எண்ணெய் தான், வேர்க்கடலையும் எண்ணெய் தான். அதனால் தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேணாம். நல்லா போலன்னு அப்படியே அரைச்சி வச்சுக்குவோம். இந்த பக்கம் வந்து கொஞ்சமாக வந்து புளி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு 1 ஸ்பூன். வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கினதும், இன்னும் வதங்கலாம், நேரம் இல்லை, கொஞ்சமாக தக்காளி சேர்த்து, தக்காளி வெந்துடும். நம்ம வந்து கத்திரிக்காயை சேர்த்துப்போம். இது காரத்தூள் மட்டும்தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக காரத்தூள் இல்லை, அதை போடுறோம்ல, புளிலாம் ஊற்றுறோம்ல, கரெக்டாக இருக்கும். வேறு எதுவும் போடல. நம்ம ஒரு நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த சைஸ்க்கு புளி இந்த அளவுக்கு ஊற்றுனா தான் அந்த கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நம்ம போய் லஞ்சை பேக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த வேர்க்கடலையும் எள்ளையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு விட்டால் இறக்கிற வேண்டியதுதான். அதெல்லாம் காட்டுவோன்னா என்னன்னு தெரியல. இது அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இருங்க, கீழே அடிக்கப்பில் வந்து தயிர் சாதம், மேல் கப்பில் வந்து தொக்கு வச்சிட வேண்டியதான்.
ஒரு போர்க்களமே முடிஞ்ச மாதிரி இருக்குங்க. பசங்களை அனுப்பிவிட்டாச்சு. தொக்கு வந்து காவியாவுக்கும் தர்ஷனுக்கும் வச்சுட்டேன். காவியா இன்னும் போகலை. குட்டிமாவுக்கு மாம்பழம் வச்சாச்சு, ஊறுகாய் வச்சாச்சு. ஏதோ அவசரம்னு சமைக்கிறத விட இந்த லஞ்ச் இந்த டப்பா தேடுறது தான். அந்த பாக்ஸாக 3 இது இருக்குது, பிளேட் இருக்குது, 2 கப்பு இருக்குது. அது எதில் வரும்னு தேடுறதுக்கே நேரம் போயிடுது. தனித்தனியாக எடுத்து வச்சாலும் எங்கே ஒன்றுத்தையுமா பார்த்து எடுத்து வைக்க முடியும். இது வந்து எங்களுக்கு சாப்பாடு, காலை சாப்பாடு. அடுப்பு எரியும் போதே முடிச்சுக்கிட்டா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். இது பாருங்க, இவ்வளோதான் இன்னும் மிச்சம். எனக்கு என்னமோ கத்திரிக்காய் இருந்து தடையுமே தெரியல. இங்கே பாருங்க இருக்குது, ஏதோ 1 2 பிஞ்சு இல்லை, ரொம்ப பிஞ்சு இல்லை. அந்த மாதிரி நல்லா தான் இருக்கும். இட்லிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடும். சாப்பாடு காலை வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கிறதுலாம் இப்போதைக்கெலாம் பார்க்க மாட்டோம், அப்படியே உட்காந்துட வேண்டியதுதான். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், அதிக பேர் வந்து ஏன் வீடியோ போடலை, என்ன ரீசன் அப்படின்னு அதிக பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அது வந்து வாங்க சொல்கிறேன். இந்த ஒர்க்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்ம காரு. அதாவது நான் கார் வாங்கின வீடியோ கூட உங்கள்கிட்ட நான் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆமாம் இதெல்லாமா போய் சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு சொல்லவே இல்லை. கார் வாங்கி ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் உங்கள்கிட்ட இதுதாங்க நம்ம காரு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதாவது என்னென்னா பலன்னு வைப்பாங்க எந்த நேரமும். அது கார் மட்டும் கிடையாது, 2 வீலராக இருக்கட்டும், எந்த ஒரு வேனாக இருக்கட்டும், எதுவுமே சரி, அந்த குப்பையாக கிடக்கிறது அந்த மாதிரிலாம் வச்சுக்கவே மாட்டாங்க. அப்படியே சுத்தமாக பலன்னு அப்பையிலேருந்தே அந்த பழக்கம், பலன்னு தொடச்சி வச்சுப்பாங்க. அப்படியேப்பட்ட இந்த காரில் வந்து சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அது என்னென்னா, ஆக்சிடெண்ட்னா எப்படி சொல்கிறது, அது வந்து என்னால் மறக்கவே முடியலங்க. இந்த பாருங்க, இந்த கண்ணாடி இந்த சைடு ரைட் சைடு, இது ரைட் சைடு மிரர் போயிடுச்சு. ரைட் சைடு வந்து இந்த டோர் இருக்கு இல்லையா, டோரோட கிளாஸு ஃபுல்லாக போயிடுச்சு. அதாவது என்னென்னா, தாத்தாவுக்கு 16 துக்கம் படித்தாங்க இல்லையா, அப்போ வந்து ஊருக்கு போயிருந்தோம். நான் இவங்க அம்மா அப்பாலாம் முன்னாடியே போயிட்டாங்க, நானும் இவங்களாம் போயிருந்தோம். அப்போ அது வந்து பீச்சு ரோடு மாதிரி தான் இருக்கும். நாங்கள் சரி மீன் வாங்கிட்டு வரோம். அங்கே வந்து கடற்கரை வந்து பக்கத்தில், அம்மாவோட ஊரில் கடற்கரைலாம் பக்கத்தில். சரி அப்படியே போய் பீச்சுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துல மீனே இல்லை. அது ஈவினிங் போல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஒரு மணி நேரம் அங்கே உட்காந்துருந்தாங்க. அப்படியே உட்காந்துருந்துட்டு சிவனேன்னு வீட்டுக்கு வந்திருக்கலாம். எங்கள் கொழுப்பு நாங்கள் என்ன பண்ணோம், அப்படியே விட்டால் நம்ம வந்து பூம்புகார் போகலாம். இவங்க தான் சொன்னாங்க, பூம்புகாரில் இந்த நேரத்துக்கு மீன் இருக்கும் இல்லைக்கா, நாங்கள் கேட்டேன், நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் போல் நம்ம மீன்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நான், எங்கள் அம்மா, இவங்க 3 பேரும் போனோம். அது வந்து அங்கே வண்டியெல்லாம் வரவே வராது, 1 2 அப்படி தான் வரும். 2 வீலரு ஆட்டோ ஏதாவது 1 2 வரும். அதனால ரோடு சூப்பராக இருக்கும், நல்லா வழன்னு தார் ரோடு தான் போட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும் அது. ஆனால் ரோட்டோட அகலம் வந்து கம்மி தான், சூப்பராக போகலாம், வண்டி மாறலாம், அந்த அளவுக்கு இருக்கும் ரோடு. நாங்கள் பாட்டுக்கு சிவனேன்னு இப்படியே தாங்க போயிட்டு இருந்தோம். ஸ்லோவாக மீன், கடற்கரை தானே, மீன் இருக்குமா என்னன்னு பார்த்துட்டு அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருந்தோம். இவங்க வந்து இங்கே உட்காந்துருப்பாங்களா, நான் எப்போதுமே வந்து இங்கே தான் ஃப்ரண்ட்டில் தான் உட்காந்துருப்பேன். அம்மா வந்து பின்னாடி உட்காந்துருந்தாங்க. இப்படியே போயிட்டே இருந்தோங்க. எதுக்கு வந்து 18 கூட ஆயிருக்காது. நம்ம மணிகண்டன் இருக்கான் இல்லையா, அவன் வயசு தான் 17 வயசு 18 வயசு இதுக்குள்ளே தான் இருக்கும். ரெட் கலர் டிஷர்ட்டு, ரெட் கலர் பைக்கு. அந்த பைக்கு வந்து என்ன பைக்குங்க, R15. அது என்ன ஆரன்னாங்க, யமஹா R15. அந்த வண்டியில் வந்தாங்க. அந்த பையன் வந்ததை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி தான். அவ்வளோ ஸ்பீடாக ஒரு டேர்னிங்கு, அந்த அப்படி டேர்ன் பண்ணி அவ்வளோ ஸ்பீடாக அங்கேயே இருந்து வந்துக்கிட்டு இருந்தான் பாருங்க. நான் சொல்கிறேன், இங்கே பாருங்க, இவன் கையிலலாம் வண்டியை கொடுத்து என்ன ஓட்டுறான் பாருங்கன்னு அங்கேருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தேங்க. இப்படி எங்களை கிராஸ் பண்ணிட்டான்னு தான் நான் நினச்சேன், இவங்களும் நினச்சாங்க. டமாலும் ஒரு சவுண்டு தான். இந்த இதை இப்படி இடிச்சிட்டு, இந்த மிரர் வந்து இதில் அடித்த வகத்துக்கு இந்த கிளாஸ் அப்படியே, நான் அந்த பிக்சர் போடுறேன் பாருங்க, கிளாஸ் அப்படியே நொறுங்கிடுச்சு. அப்படி எங்கள் மேலெலாம் நான் என்ன நினைக்கிறேன், நானும் எங்கள் அம்மாலாம்
மேலேருந்து இந்த லூஸு மாதிரி அந்த நேரத்தில் எங்களுக்கு என்ன ஃப்ளைட்டு போகும்போது சவுண்டு கேட்கல, அந்த ஏர் ஓப்பன் பண்ணுவாங்களா அந்த மாதிரி தான் சத்தம் கேட்டுச்சு. மேலேருந்து ஏதோ உழுவுது போல இருக்குது அப்படின்னு எங்கள் 2 பேருக்குமே அதே மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். பொலன்னு எங்கள் மேலே தலையில் அம்மா பின்னாடி சீட்டில் பேக் சீட்டில் உட்காந்தாங்க. எங்களுக்கு வண்டியில் இடிச்சிருந்தா அந்த ஆடுறது அந்த ஷேக் ஆகிருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மிரர் மட்டும் இப்படி தட்டின வேகத்துக்கு எங்களுக்கு என்ன சவுண்டுன்னு புரியல. கிளாஸ்லாம் எங்கள் மேலே வந்து அடிச்சோன்னா எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் அந்த சைடு வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்தோம். இவனை திட்டிட்டு நான் அப்படியே இது பண்ணிக்கிட்டேன், எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டான்னு தான் நினச்சிக்கிட்டேன். அடிச்சு நான் என்ன நினச்சேன், ஐயோ நம்ம வண்டியை தான் ஏதோ பண்ணிட்டான், அவனுக்கு எப்படி இருக்கும், ஏன்னா வந்த ஸ்பீடு அப்படி அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வண்டியை நிறுத்திட்டு எல்லாருமே இறங்கிட்டோம். 3 பேருமே இறங்கிட்டோம். அவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சானா அவன் போன ஸ்பீடுக்கு வந்த ஸ்பீடுக்கு வண்டியை ஃப்ரண்ட் பக்கம் இடிச்சிருந்தானா அவ்வளோதான், ஒன்றுமே செஞ்சுருக்கவே முடியாது. அவ்வளோ ஸ்பீடு. எங்களுக்கும் ஒரு 500 மீட்டர் இருக்கும். அந்த இதில் போய் அவன் உழுந்தானா இல்லை உழுவுலியான்லாம் தெரியல. நாங்கள் இறங்கப்போ இப்படி வண்டியை இப்படி நிமித்தி இப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்தான். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இவங்களே இறங்கிட்டாங்க, நாங்கள் 2 பேரும் இறங்கிட்டோம். நில்லுடான்ட்டு நான் அம்மா இவங்க வந்து சாவியை வந்து வண்டியிலே வச்சுட்டாங்க, கார்லேயே வச்சுட்டாங்க. இவங்க அம்மா போகிறாங்க, நானும் பின்னாடி ஒரு நில்லுடாங்கிறதுக்கு நிற்கவே இல்லைங்க. அவன் என்ன பண்ணான், எங்களை பார்த்துட்டு ஒரு செருப்பை அந்த இடத்துலையே விட்டுட்டு வண்டியில் மின்னல் வேகத்தில் பறந்துட்டாங்க. இவங்க அந்த நேரம் பார்த்து ஒரு அண்ணன் வந்தாங்க, அவங்க பின்னாடி இவங்க போயிட்டாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பின்னாடியே ஓடுறாங்க. நான் அப்புறம் யோசித்தேன், கார் சாவி கார்லேயே இருக்கே, கார் வந்து இதுலேயே தான் இருக்குது, அது யாராவது காரை எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போயிட போகிறாங்கன்ட்டு நான் திரும்பி ரிட்டர்னில் ஓடியாந்து காரை ஆஃப் பண்ணிவிட்டு நிற்கிறேன். எங்கள் அம்மா பாதியிலே போயிட்டு தம்பி யார் பின்னாடி போயிட்டாங்க. பண்ணால் அழுவேன், எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ தாங்க முடியல, பதட்டம் எனக்கு. இப்போ நான் சொல்கிறேன், ஆனால் அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு ஒன்றுமே செய்யவே முடியலைங்க. நான் அந்த மாதிரிலாம் பார்த்தது கூட, ஒரு 2 வீலரில் கூட நான் அழைச்சிட்டு போகும்போது கூட அந்த மாதிரிலாம் லைட்டாக கூட ஸ்லிப்பே ஆனது கிடையாது. அந்த அளவுக்கு பத்திரமா ஓட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்னால் சுத்தமாக அந்த படன்னு வந்துருச்சு. அப்புறம் நிறைய பேர் பசங்க ஒரு 2-3 பேர் வந்தாங்க, என்னக்கா ஆச்சு அப்படின்னா, நான் சாவி வச்சுருக்கவும் நீங்கள் ஓட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ எனக்கு 2 வீலரே ஓட்ட தெரியாதுங்க, நான் ஓட்டிகிட்டு வரலன்ட்டு எனக்கு அழுவலாம் தாங்க முடியல. இப்போ அப்புறம் எங்கள் ஊர்லேருந்து பசங்கள்லாம் வந்துட்டாங்க, மாமா பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க, ஒரு 10-15 பேர். காரு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தேடுறோமேங்க. ஒரு 3 மணி நேரம் தேடி இருப்போம் அந்த பையனை. இது ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா எவ்வளோ வருதுன்னு தெரியல, அதுக்குள்ளே முடிஞ்சிடும். இருந்தாலும் அந்த வயசு உள்ள பையன்கிட்ட அந்த வண்டி பெரிய வண்டி, அதை கொடுத்து அதை ஓட்ட சொல்லி அதை ஏன் அலோவ் பண்ணுறாங்க, அந்த வண்டி அந்த மாதிரி வண்டி ஏன் சின்ன பசங்களுக்கெல்லாம் வாங்கி தராங்க, இதை வீட்டில் போய் நம்ம கண்டித்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் போனோம். இது போனது இருக்கட்டும், அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகியிருந்ததுன்னா அது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா மெயின் ரோடு கிடையாது, நம்ம போனது வந்து யாருமே இல்லாத ரோடு. அவன் வந்தது தப்பு, அவன் வந்து மேலே இடிச்சிருந்தா கூட அவனுக்கு தான் அந்த சேதாரம் ஆகிருக்கும். அதனாலே இங்கே நாங்கள் தேடிக்கிட்டு போனோம். ஒரு 3 மணி நேரம் தேடி இருப்போம். அவன் ஆனால் கண்டிப்பாக வண்டியை பிடுங்கிடுவாங்க. இப்போ வேற ஒரு சட்டம் போட்டிருக்காங்க இல்லையா, 18 வயசு உள்ளவங்களுக்குலாம் வண்டி தரக்கூடாது, பெற்றோர் மேலே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்து 18 வயசுக்குள்ளே உள்ளவங்க வண்டி ஓட்டுறதுனா பெற்றோர்கள் மேலே தான் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இல்லையா. அது வேற அவனுக்கு பயம், வண்டியை பிடுங்கிடுவாங்களோ என்னன்னு. அதனால் எங்கேயோ போய் ஒழிஞ்சிட்டாங்க. அது வேற பீச் இல்லையா, எங்கே போனால் என்னன்னு அது என்னன்ட்டு கண்டே பிடிக்க முடியல. சரி போ அப்படின்ட்டு வந்துட்டோம். வந்து தலை ஃபுல்லாக என்னமோ புதையல் எடுக்கிற மாதிரி அவ்வளோ கிளாஸு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட நிறைய பேர் கார் ஓட்டுறவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. இந்த இது மேலே இப்படி கை வச்சுப்பாங்க, ஒரு கையால் சும்மா கையை வலிக்கும் போது இந்த கை மேலே இப்படி வச்சுப்பாங்க. எங்கள் அம்மா அதை சொல்லி தான் அழுகுறாங்க. புள்ள வந்து இது மேலே அதிகமாக கை வச்சு நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா உள் சைடு கிளாஸை திறந்துட்டு, ஏன்னா நம்ம இது ஏசி போட்டுக்கனால கிளாஸையே ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. அந்த பின்னாடி டேஷ்போர்ட்லாம் வந்து டஸ்ட் படிஞ்சிடும் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ண மாட்டாங்க, இதுக்குள்ளேயே தான் கையை வச்சுருப்பாங்க. அது வேற எனக்கு பயம்ப்பா, பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறதுன்ட்டு. இதிலலாம் கிளாஸ் அவங்களுக்கு பட்டு இதெல்லாம் ரத்தம் ஒழுகுது. அவங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்க அந்த அண்ணன் கூட வண்டியில் பார்த்துட்டு திருப்பி வந்துட்டு அவன் எங்கேயோ போயிட்டான் அப்படிங்கிறாங்க. கையெல்லாம் ஒழிட்டு இருந்துச்சு. சரி வாங்க இதுக்கப்புறம் தேட வேணாம், ஏதோ ஒரு நேரம் எங்கேயோ வர்றது எங்கேயோ போகுது, இப்படி தானே ஒரு நேரமும் நம்ம நினச்சிட்டு போகிறோம், அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு செலவுக்கு மேலே செலவுங்க. ஒன்று நம்ம அப்படியே சால்வ் பண்ணும் போது அடுத்தது தூக்கிட்டு வந்துடுது. அது மாதிரி ரொம்ப
நானும் எவ்வளோ நாள் தான் வந்து எதையுமே காட்டிக்காமல் சரி போன்னு சிரிப்பாலேயே எல்லாத்தையும் துரத்தி விடுறது. அது வந்து ஒரு மாதிரி மனசு வந்து கஷ்டமாயிடுது. என்னடா இப்படி நடக்குது அப்படிங்கிறது தோணுது. அதனால் இது வந்து உடனே இங்கே நம்ம வந்து கடலூரில் தான் வண்டி எடுத்தோம். ஆனால் சர்வீஸ் வந்து இது வந்து எங்களுக்கு கிடைக்கல. இந்த கலர் வந்து ஐயோ என்னமோ ஒரு கலருங்க, அது சொல்ல எனக்கு என்னன்னு தெரியல. அந்த கலர் வந்து கிடைக்காததுனால இது கிரே கலர், நார்மலான கிரே கலர் கிடையாது. உங்களுக்கு வெயிலில் போகும்போது வந்து டபுள் ஷேடு, ஒரு பிங்க்கு, ஒரு அது மாதிரி ஒரு டபுள் ஷேடு கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த கலரு. 2 மாதம் வரைக்கும் இந்த காருக்காக வெயிட் பண்ணி வாங்கினாங்க. அப்படியேப்பட்ட காரு இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் எனக்கே இப்படி இருக்குன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும். அதுவும் பொண்ணு போல் தொடச்சி வச்சுருக்கோம். இப்படி இந்த கார் எந்த நிலமையில கிடக்கு பாருங்க. அது அங்கே சர்வீஸ் வந்து பாண்டிச்சேரியில் தான் சர்வீஸ். நம்மளுக்கு அங்கேருந்து தான் வந்துச்சு. கடலூரில் நாங்கள் புக் பண்ணோம். இந்த கலர் கிடைக்காதனால பாண்டிச்சேரியிலேருந்து நம்மளுக்கு வந்ததுனால நம்மளுக்கு சர்வீஸும் வந்து பாண்டிச்சேரி தான். ஆர்டர் போட்டிருக்கோம், வந்ததுன்னா எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். இங்கே பாருங்களேன், இதெல்லாம் வந்து அவ்வளோவுமே கிளாஸாக தான் இருந்துச்சு. எங்கள் அம்மா பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கவங்க இங்கே அம்மாவுக்கே விழுந்துருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஏதோங்க அன்றைக்கி படப்படப்புன்னு ஆயிடுச்சு. அப்படியே வந்து வீட்டில் படுத்துட்டோம். அதுலேருந்தே எனக்கு வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு இதே எனக்கு வரவே இல்லை. அவன் போன்னு நான் இப்போ எப்படின்னா, நான் என்ன வீடியோ போடுறேன் எதையுமே நான் வந்து இதாகவே நான் காமிச்சிக்க மாட்டேன். சட்டி பணக்கின்றது, விளக்குறது, சமைக்கிறது, அடுப்படி இப்படியே தான் நான் காமிச்சிக்கிட்டு இருப்பேன். நான் எதையுமே அதிகமாக ஷேர் பண்ணிக்கவே மாட்டேன். ஆனால் அதிக பேர் வந்து திருஷ்டி சுற்றி போடுங்க, கண் திருஷ்டியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. அந்த மாதிரி கண் திருஷ்டி ஆகிற அளவுக்குலாம் நான் எதையுமே காட்டினதே கிடையாது. எதையுமே அதிகமாக நான் ஷேர் பண்ணிக்கவே மாட்டேன். நமக்குன்னு ஒரு நேரங்காலம், ஏதாவது ஒரு கெட்ட நேரம் வரும்போது இந்த மாதிரி நடக்கிறது சாதாரணம்தான். அதை வந்து நம்ம தான் ஏற்றுக்கணும். அதை வந்து அடுத்தவங்க மேலெலாம் அந்த திருஷ்டியால் இப்படி வந்துருச்சு அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்ம தான் அதுக்கு பொறுப்பு. அதனால் அப்படியே 2-3 நாளைக்கும் நாங்கள் மனசை வந்து திடப்படுத்தி, சரி எவ்வளோ நம்ம கடந்து வந்திருக்கோம், இது ஒரு விஷயமா, சரி விடுங்க, நம்மளுக்கு எதுவும் ஆகலையில, இதோட முடிஞ்சிச்சே அப்படின்ட்டு தான் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். காருக்கு கிளாஸ் வந்தோன்னா கிளாஸை போட்டுட்டு அங்கேயே நல்லா வாட்டர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு சும்மா பலன்னு எடுத்துகிட்டு வந்துடும். இன்றைக்கி தான் கால் பண்ணி கேட்கணும், வந்துருச்சுன்னா அப்படியே பாண்டிச்சேரி போக வேண்டியதான். சரி அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வீடியோ போட பார்க்குறேன். டாட்டா.